ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்எல் அனிமே 7. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்ஃபெக்ட் வேர்ல்ட் அனிமேவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்டர் பை ஆர்டராக இருக்குது. மறக்காம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த அனிமேவோட மொத்த ஸ்டோரி லைன்ஸும் புரியும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம சேனலில் இன்னமும் சில அனிமேஸ்லாம் இருக்குது. எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம டேரெக்டாக நம்ம இன்னைக்கான எபிசோட்குள்ளே போவோம். போன எபிசோட லாஸ்ட்டில் என்ன பார்த்துருப்போம்னா எக்கச்சக்கமான அடிதடிகளோட அந்த போட்டியில் யாரா ஜெயிப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கடைசியில் அந்த போர்ட்டலும் ஓப்பன் ஆகி அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய கேட் மாதிரி இருந்திருக்கும். ஹீரோ தான் வெற்றியாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இல்ல வாங்க நீங்க முன்னேறதுக்கான சில வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். என்னடா வாய்ப்புகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோவும் உள்ள ஏறி போயிருமா. இன்னைக்கு எபிசோட் அதான் தான் ஸ்டார்ட் ஆகுது. எபிசோடோட ஆரம்பத்தில் பயங்கரமான ஒரு பகுதியை தான் காமிக்கிறாங்க. இந்த இடத்துக்குள்ள போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஹீரோவும் உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கான். ஹீரோ வெளியே வந்து அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குள்ள ஒரு சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. நம்ம வாழ்க்கையில விரக்தியில இருக்கிறதுக்கு பதிலாக எதையாச்சும் பார்த்து கொஞ்சம் தகச்சு போய் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவுக்கு ஒன்றும் விளங்கல. போட்டியில ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன், நான் ஏன்டா விரக்தியில இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு எதுக்காக விரக்தியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது அப்படின்ட்டு யார் நீ எதுக்காக என்ன விரக்தியில இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. அது எனக்கு பதில் வரலன்னா கூட பரவாயில்ல, எனக்கான பரிசு உள்ள இருக்குன்னு சொன்னீங்களே, எங்கடா என்னோட பரிசு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து ஹீரோ கத்திக்கிட்டு இருக்க. உள்ளுக்குள்ளார மேகங்களும் விலக ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய செவரு மட்டும் தான் இருக்கு. என்னடா முட்டுக்கட்டு போட்டு என்ன ஏமாத்த பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா மேல ஏதோ ஒரு பெரிய கோபுரத்தோட வாசல் மாதிரி தெரியுது. என்ட்ரன்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. அதே சமயத்துல அது டோர் மாதிரி அந்த இடத்துக்குள்ள ரெண்டு பிளவுகளாலாம் இல்ல, சும்மா பார்க்க ஜஸ்ட் அந்த மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஒரு தலையை மட்டும் மேல செதுக்கி வச்சிருக்காங்க. ஹீரோவும் முன்னோக்கி உள்ளுக்குள்ளார போய்கிட்டே இருக்க. அல்லையே பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்க ஹீரோவை திடீர்னு அது உள்ளுக்குள்ளார இழுத்துறா. என்னடான்னு பார்த்தா முன்னாடி எவனோ ஒருத்தன் குடிய வச்சுட்டு ரொம்பவே சக்தியா இந்த ஆள் மாதிரி தெரியுறான். ஒரே ஒரு அடி அந்த இடத்துக்குள்ள எனர்ஜியா பாக்குற ஹீரோ கண்டிப்பா இவரு சாதாரணமான ஆளா இருக்க வாய்ப்பு இல்ல. இப்ப இருக்கிற சகாப்த காலத்துல இருக்கக்கூடிய தலைவர்களால கூட இவரா கூட போட்டியிட முடியாது. எனர்ஜி அந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மேலந்து வரக்கூடிய தண்டர் அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா அவர் அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம அவர் டெஸ்ட்ராய் பண்ணுது. இந்த இடம் இதோட வெடிச்சு சாதாரண அடுத்த நிமிஷமே நட்சத்திரங்களுக்கு நடுவுல தான் காமிக்கிறாங்க. ஹீரோ நின்னுகிட்டு இருக்க. ஹீரோவுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான நட்சத்திர கோள்கள்லாம் இருக்கு. அதுக்கு நடுவுல அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய ஃபயர் மாதிரியானது தெரியுது. கிட்ட காமிச்சாதான் தெரியுது அது ஒரு ஹியூமன். ஜஸ்ட் அந்த இடத்துக்குள்ள தன்னோட கையை அசைச்சு அந்த ஃபயர் எனர்ஜி ரிலீஸ் பண்ண இதுக்கு சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திர கோள்களும் வெடிக்குது. சுத்தி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை ஒரு கையசைவுல தூசி மாதிரி சதற விட்டுக்கிட்டு இருக்கான். கையில கொடியோடு இருந்தவனோட சக்தியை விட கண்டிப்பா இவனோட சக்தி குறைஞ்சதா இருக்க வாய்ப்பு இல்ல. திடீர்னு அந்த நெருப்போட சுத்தி இருந்து எக்கச்சக்கமான பிளாக் அண்ட் ஒயிட் எனர்ஜி மாதிரி வர ஆரம்பிக்குது. அந்த எனர்ஜி அவன் அந்த இடத்துக்குள்ள இருந்து சுத்தி வளைக்க ஆரம்பிக்க அந்த எனர்ஜி அந்த இடத்துக்குள்ள இருந்து அவனை பயங்கரமா பாதிக்க ஆரம்பிக்குது. அவன் அந்த எனர்ஜியால தாக்கப்பட்டு மொத்தமா அந்த இடத்துக்குள்ள இருந்து இறக்குறான். இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஆட்களை கூட கொல்ற அளவுக்கு சக்திகள் இருந்திருக்கா. அப்படின்னா இவங்க எதிர்த்த அந்த ஆப்பனன்ட் உன்னோட சக்தி அப்ப அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ தகச்சு போய் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப இன்னொரு இடத்துக்குள்ள காமிச்சா அந்த இடத்துக்குள்ள ட்ரூ டிராகன் தெரியுது. ட்ரூ டிராகன் மேகமூட்டங்களுக்கு நடுவுல சுத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. கூடவே வெர்மிலியன் ஃபீனிக்ஸும் டிராகனா கூடயே தான் போய்கிட்டு இருக்கு. டிராகனும் வெர்மிலியன் ஃபீனிக்ஸும் போய்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள இருந்து டிராகன் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் எனர்ஜி கொல்றது மட்டும் இல்லாம இந்த ரெட் ஃபீனிக்ஸ் இருக்குல்ல அதையும் அந்த இடத்துக்குள்ள பிளாக் அண்ட் ஒயிட் எனர்ஜி கொல்லுது. யாருடா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் எனர்ஜியை யூஸ் பண்றா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து பாத்துக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல சுத்தி இருக்கக்கூடிய அந்த 10 ஃபெரோசிட்டிஸ் லேண்ட சேர்ந்த பீஸ்ட்களும் சாகுது. அதாவது ட்ரூ இனத்தை சேர்ந்த குன்பெங், வேல், ட்ரூ டிராகன், ஃபீனிக்ஸ், தண்டர் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பறவைகள்லாம் இருந்திருக்கும் பாத்தீங்களா. ஆரம்பத்துல கூட நான் சொல்லியிருப்பேன் இதுங்களோட இனத்துல மொத்தம் 10 மிருகங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த மிருகங்கள் தான் இப்போ இந்த இடத்துக்குள்ள இறந்திருக்கு. இன்னும் வானத்துக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் ஹேண்ட் ஒன்று உருவாகுது. இந்த ஸ்பிரிச்சுவல் ஹேண்டை பாக்குற ஹீரோ இதெல்லாம் என்ன விதமான பேரழிவா இருக்கும் அப்படின்னு புரியாத நிலைமையில இருக்கான். ஆற்றல் பாதை அப்படிங்கிறது துண்டிக்கப்பட்டா நம்ம கல்டிவேட் பண்றது எதுக்காக அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி கை வைக்க நீ முன்னேறணும் அப்படின்னு நினைச்சனா நீ மரபு வழிகளை நெருங்கி உள்ள போற மாதிரி இருக்கும். உலகத்தோட பேரழிவுக்கு உள்ள நெருக்கி கூட்டு போக வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவா அப்ப நான் இந்த விஷயத்துல வந்து விலகிடுனா நான் அந்த பேரழிவுல மாட்டிக்க மாட்டேன்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒரு பேரழிவு வரப்போகுது அப்படின்னா அதை பார்த்துட்டு விலகி நிக்கிறதுக்கு பதிலா அதுக்குள்ள சக்தி வாய்ந்தவனா மாறணும். பேரழிவை நான் எதிர்த்து போராடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு கையில எனர்ஜியை கேதர் பண்ற ஹீரோ முன்னாடி இருக்கக்கூடிய கல்லை ஒரே அடிச்சடிக்க அந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த கல்லை உடைக்க மலைக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஓட்டம் ஒண்ணு கிரியேட் ஆகுது. பெரிய வாயில் மாதிரி வெளியே சீனை கட் பண்ணா நேரம் 3 நிலைமையில இருந்த அந்த கேட் இப்ப எல்லாருமே உள்ள போறதுக்கு திறந்த நிலைமையில இருக்கு. இந்த கேட் இப்ப திறந்திருக்கு அப்படின்னா போட்டியில ஜெயிச்சவங்க உள்ள போனோம். போட்டியில ஜெயிச்சவன் ஆல்ரெடி உள்ள போயிட்டான் அப்படின்னா இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள முன்னோக்கி போக ஆரம்பிக்கிறான். அவனுக்கு இந்த விஷயத்தோட உண்மையான அர்த்தம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறான். அந்த இடத்துக்குள்ள இருந்து அவன் கேட்டை நோக்கி முன்னோக்கி போய்கிட்டு இருக்க. அந்த கேட் அவனை உள்ளுக்குள்ளார ஏத்துக்குது. இதுக்குள்ள சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே இதை பார்த்துட்டு சும்மா விடுவாங்களா, எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள இருந்து உள்ளுக்குள்ளார போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துக்குள்ள ரொம்பவே ஜீனியஸ் அப்படின்னு சொல்ல போறவன் எனக்கு தெரிஞ்சு ஃபெரோசிட்டி லேண்ட சேர்ந்தவனா தான் இருப்பான். வெளியாட்களை காமிச்சா வெளியாட்கள் அந்த இடத்துக்குள்ள அந்த போர்ட்டலை ஓபன் பண்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. ஒரு வழி அதுவும்
கதவு ஓபன் ஆகுது. நெதர்லாண்டை சேர்ந்தவன் நீங்க அதை பாத்தீங்களா, அந்த இடத்துக்குள்ள வாயில் ஓபன் ஆயிருக்கு அப்படின்னா வெற்றியாளர் யாரோ உள்ள போயிருப்பாங்க. இப்ப நமக்கும் போர்ட்டல் ஓபன் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க சன்ஃபிளவர் தோட்டத்தை சேர்ந்தவன் போயிருக்கவங்க வெளியே வரட்டும், அவங்க கிட்ட இருந்து அவங்களோட ட்ரெஷர்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடிச்சு புடுங்குவோம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த இடத்துக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் அது ஃபீல் ஆகுது. ஆட்கள் எல்லாருமே உள்ள வர போறாங்களா அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய குழப்பம் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஃபேட்டி அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. கேட் இன்னமும் திறந்த நிலையில தான் இருக்கு. ஃபேட்டி குட்டு பொண்ணு கிட்ட திரும்பி ஹீரோ உள்ள போயிட்டான். ஆனா இந்த இடத்துக்குள்ள 10 கிரவுன் கிங் மத்தவங்களும் போயிருப்பாங்க. ஒருவேளை வாய்ப்புகள் இருக்கலாம், நம்ம உள்ள போறதுக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பொண்ணு நீ ட்ரை பண்ணி பாரு, போக முடியுதான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபேட்டியோ சரி ஓகே நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன், நான் அண்ணன் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்த நிமிஷமே உள்ளுக்குள்ளார போறான். அவனும் உள்ளுக்குள்ளார போயிடுறான். சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இந்த ஃபேட்டி எப்படி போனா, இவன் போட்டியிலே கலந்துக்கலையே, ஒருவேளை எல்லாருமே போக முடியுமோ அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு எல்லாருமே உள்ளுக்குள்ளார போகிறாங்க. இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்டுக்கே ஒரு பேரழிவு வரப்போகுது அப்படின்ற பட்சத்துக்கு எல்லாருமே தயாரா இருந்தா தானே அதை தடுத்து நிறுத்த முடியும். அதனால இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வாய்ப்பு அப்படிங்கிறது ஹீரோ ஒருத்தனுக்கு மட்டும் கிடைச்சா அது நல்லா இருக்காது. ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டே உள்ள வந்துகிட்டு இருக்கான். இதுதான் அந்த 9 ஹெவனா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த பாதையை பார்க்க பாதை இன்னும் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஹீரோ என்னடா இவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்கான். ஒரு வழியா ஒரு 4 நாள் 5 நாள் நடந்ததுக்கு அப்புறம் ஹீரோ அந்த போர்ட்டல் கிட்டே வந்துடுறான். இப்ப அந்த போர்ட்டலுக்குள்ள போக இந்த இடம் ஏதோ ஒரு பெரிய குகை மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய என்ட்ரன்ஸும் இருக்கு. உள்ள தூக்கி காலை வச்சா ஏதோ சுடுகாட்டுக்குள்ள காலை வச்ச மாதிரி சத்தங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. முன்னாடி பார்த்தா எக்கச்சக்கமான சவப்பெட்டிகளா கிடக்கு. என்ன இவ்வளவு சவப்பெட்டி இருக்கு, இவங்க எல்லாருமே ஒரு காலத்துல என்ன கல்டிவேட்டரா இருந்திருப்பாங்களா, இமார்டல் கல்டிவேட்டர் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல ஹீரோ அந்த சவப்பெட்டிக்குள்ள என்னடா இருக்கு அப்படின்னு பார்த்தா சரியான அதிர்ச்சி. உள்ள இருக்கக்கூடிய சடலத்துக்கு அந்த இடத்துக்குள்ள தலையே கிடையாது. ஹீரோக்கு பழைய விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோ இதுக்கு முன்னாடி இமார்டல் ஆராவ ட்ரெயின் போது ஒரு மிகப்பெரிய படகு ஒண்ணு பார்த்திருப்பான். அந்த இடத்துக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான ஆட்கள் சண்டை போடுற மாதிரி ஏதோ ஒரு கோபுரத்துல ஏறி போற மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். அந்த இடத்தெல்லாம் தாண்டியதுக்கு அப்புறம் புகமூட்டங்கள்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ள ஹீரோ நுழைய அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய நினைவு சின்னத்துக்கு பின்னாடி எக்கச்சக்கமான ஆட்களோட தலை தனியா துண்டிக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். என்னன்னா இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களோட உடம்பு எல்லாமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய தலையோட சம்பந்தப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சில குழப்பத்தோட ஹீரோ உள்ளுக்குள்ளார போய்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள ஏன்ஷியன்ட் இமார்டல் ஆர்னமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி இருக்கிற ஸ்டோன்ல போட்டிருக்க இடமே ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஒருவேளை நான் எதிர்பார்த்த அந்த ட்ரெஷர் உள்ளுக்குள்ளார தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு மேல பார்க்க மேல ஏதோ ஸ்க்ரோல் மாதிரியான தெரியுது. ஹீரோ அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். இதுலயும் அந்த சுத்தி பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் எனர்ஜி மாதிரி தான் இருக்கு. தெளிவா பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். ஹீரோ அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குள்ள வந்தோடனே தன்னோட கையில ஸ்வாட் எடுக்கிறான். இல்ல சேஃப்டி முக்கியம் அப்படிங்கிறதுக்காக அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குள்ள இருந்து தண்டர் ஆர்மரா கூட ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். தண்டர் ஆர்மரா கூட டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ட்ரெஷரை தன்னோட கையாலே எடுக்க ட்ரை பண்றான். இதை வச்சு என்னதான் இழுத்தாலும் சரி அது கட்டமுடன்னு ஆடிக்கிட்டு ஹீரோவே பின்னோக்கி தள்ளிக்கிட்டு இருக்கு. இதை எடுக்க நீ தகுதியானவனா அப்படின்றத நாங்க பார்க்கணும். மாதிரி உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு குரல் வந்த உடனே அந்த இடத்தை சுத்திக்கிட்டு ஏதோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் எனர்ஜி திரும்பியும் வெளியே வர ஆரம்பிக்குது. என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல ஹீரோவை சுத்தி ஒரு ஃபர்னஸ் வந்து கவர் பண்ணிக்கிட்டு ஹீரோவை தரையில வந்து உட்கார வைக்குது. என்னடா மீண்டும் மீண்டும் சக்தியை அதிகரிக்கிறதுக்காக ஏதாவது டெஸ்ட் பண்றீங்களா, என்ன ரிஃபைன் பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ள இருந்து ஹீரோ வானத்தை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அடுத்த நிமிஷமே லெஜெண்டரி மெட்டீரியல் வேர்ல்ட் ஸ்டோன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோன் ஒன்று வெளியே வருது. அது ஏதோ ஒரு மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்க. ஜம்ப் பண்ற ஹீரோ அடுத்த நிமிஷமே தன்னோட கையில தண்டர் எனர்ஜியோட ஓங்கி ஒரே அடி தான் அடிச்சடிக்க அந்த இடத்துக்குள்ள அந்த ஸ்டோன் டெஸ்டாய் ஆகுது. ஃபர்னஸோட டெஸ்டாய் ஆகும்னு பார்த்தா ஃபர்னஸ் டெஸ்டாய் ஆகல. ஹீரோ திரும்பி ஃபர்னஸ்ல இறங்கி நின்னுக்கிட்டு வானத்தை பார்க்க எக்கச்சக்கமான வால்கனோக்கள் ஊத்திக்கிட்டு இருக்கு. அடுத்த நொடி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ இதுல இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக அவனை சுத்தி ஒரு பேரியர் ஒன்னு போடுறான். அதுவும் இமார்டல் எனர்ஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போதைக்கு இதுல இருந்து வேற எதுலயும் தப்பிக்க முடியாதுல்ல. அடுத்த நிமிஷமே ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வந்து வில்லேஜ் கார்டோட டெக்னிக் யூஸ் பண்ண அந்த இடத்துக்குள்ள வில்லேஜ் கார்டோட மரம் வருது. ஹீரோ அதுல சேஃபா இருக்கான் ஓரளவுக்கு. வில்லேஜ் கார்டோட மரமும் ஒரு கட்டத்துல அந்த இடத்துக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ளார மூழ்கிக்கிட்டு இருக்க. ஹீரோட உடம்பு லைட்டா க்ளோ ஆயிட்டு இருக்க. லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரூ காட் ரிலிமுக்குள்ள ஹீரோ என்டர் ஆகறான். கையில ஸ்வாட் எடுக்கிற ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஸ்லாஷ் ஒன்னு போட ஆரம்பிக்கிறான். ஆடோட எனர்ஜி லேசர் பீம் மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஃபர்னஸ் ரெண்டு துண்டா அந்த இடத்துக்குள்ள பொளக்குது. இதனால ஃபர்னஸோ ஹீரோட எனர்ஜி தாங்காம அந்த இடத்துக்குள்ள இருந்து வெடிச்சு சதறிக்கிட்டு இருக்க. ஒரு வழியா நான் இந்த ஸ்க்ரோலுக்கு தகுதியானவன் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ காமிச்சிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்க. பயன்படுத்துறது மூலமா என்னால ட்ரூ காட் ரிலிமோட லாஸ்ட் ஸ்டேஜுக்குள்ள என்டர் ஆக முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம அடுத்த ரிலிமுக்கு நான் பிரேக் த்ரூ பண்ண இன்னும் கொஞ்சம் தான் எனக்கு இருக்கு. சந்தோஷத்துல இருக்க. ட்ரெஷர் வேற கிடைச்சிச்சு. கை சும்மா இல்ல. இமார்டல் ஆராவ யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள ட்ரெஷரை என்னென்னவோ பண்ணி ஓபன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. ஒன்னும் அசைக்க கூட முடியல. அது மேல ஏதோ ஒரு கோல்டன் எனர்ஜி சுத்திக்கிட்டு இருக்கு. என்னோட இப்ப இருக்க ரிலீமை வச்சுக்கிட்டு என்னால இதை ஓபன் பண்ண முடியாது போலே அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. முன்னாடி எக்கச்சக்கமான சவப்பெட்டிகள் இருந்து வரக்கூடிய எனர்ஜிஸ் எல்லாமே வானத்துல பில்லர் மாதிரி எழும்பிக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய எல்லா எனர்ஜிஸும் அந்த இடத்துக்குள்ள பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளேம் மாதிரி தான் அந்த இடத்துக்குள்ள இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோ இதெல்லாம் என்ன விதமான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரல. ஒருவேளை என்னால இதை திறக்க முடிஞ்சு இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது பொருட்கள் எனக்கு கிடைக்கலாமான்னு பார்க்க சவப்பெட்டிக்குள்ள சுப்ரீம் புக் இருக்கிறது மட்டும் இல்லாம இமார்டல் சீடும் இருக்கு. அடுத்த நொடியே ஹீரோ சவப்பெட்டி கிட்ட வந்துகிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அதை திறக்க ட்ரை பண்ண 3 இமார்டல் ஆரா ட்ரூ காடோட லாஸ்ட் ரிலீம் எல்லா பவர்ஸ் யூஸ் பண்ணிட்டு திறக்க ட்ரை பண்றான். ஒன்னும் அசைக்க கூட முடியல. என்னடா நடக்குது, எனக்கு என்ன இது விதிக்கப்படலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கையில ஓங்கி ஒரு அடி
அடிக்க ஹீரோ தான் அதுல இருந்து பின்வாங்க பாடுறான். வாரியர் மாதிரி ஏதோ ஒண்ணு அந்த இடத்துக்குள்ள ஹீரோவை தடுத்துட்டு இருக்கு. பின்னாடி அந்த இடத்துக்குள்ள 2 பேர் வந்துட்டாங்க. வேற எதுலயாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஹீரோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க வந்தவங்க இவன் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டான். கிடைச்ச ட்ரெஷர் பார்த்தா அதுன்னு இருக்கிற எல்லாத்தையும் எடுக்க ட்ரை பண்றானா. ஒருவேளை இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணியும் இன்னும் எதுவுமே அவனுக்கு கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு ஏன்டா ஒன்னும் கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள ஒரு பொட்டி ஓப்பன் ஆக எனக்காக வந்துகிட்டு இருக்கேன் செல்லம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த சுப்ரீம் புக் அந்த இம்மோர்டல் சீடு ரெண்டுமே அந்த இடத்துக்குள்ள ஃபெரோசிட்டி லேண்டை சேர்ந்தவங்க கிட்ட போய் சேருது. சுப்ரீம் புக்குக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைனாலும் இந்த இம்மோர்டல் சீடு என்னோட தாவோ ஆட்டா கூட சம்பந்தப்பட்டது, விதிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த 2 ட்ரெஷரையும் அவன் எடுத்து வச்சுக்கிறான். ஹீரோ நீங்க எப்படா உள்ள வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க இவ்வளவு அரிய வகையான வாய்ப்பு ஒருத்தனுக்கு மட்டும் தான் கிடைக்கும்னு நினைக்கிறியா? இந்த ட்ரெஷர்ஸ் எல்லாருக்குமே கிடைச்சாதானே அது சரியான போட்டியா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரியே நீங்க இந்த இடத்துக்குள்ள எவ்வளவு நேரமாடா இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க அதோ அந்த சவுப்பட்டியை ஓபன் பண்ணல அப்பத்துல இருந்து இருக்கும் சவுப்பட்டி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஓபன் ஆகிட்டு இருக்க. சவுப்பட்டிக்குள்ள இருந்து அந்த 2 ட்ரெஷர்ஸும் திரும்பி வந்துகிட்டு இருக்கு. அது திரும்பவும் ஹீரோவை தாண்டி போயிட்டு அந்த இடத்துக்குள்ள 10 கிரவுன் கிங் கிட்ட போய் சேருது. இது வந்து நல்லாவே தெரியுது ட்ரெஷர்ஸ் தான் தேர்ந்தெடுக்குது, விதிக்கப்பட்டவங்க கிட்ட தான் அது போய் சேருதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் அப்படின்னா நீ என்னடா என்ன சொல்ல வர, என்ன அன்லக்கின்னு சொல்ல வரியா, எனக்கு அதை எடுக்க தகுதி இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இந்த ஹீரோ அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. திடீர்னு உள்ளுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான ஆட்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு அடி வாங்கிட்டு 6 கிரவுன் கிங் இந்த இடத்துக்குள்ள துணிச்சலோட வந்திருக்கான். நம்ம பசங்க 3 பேரும் வந்திருக்காங்க. அதே சமயத்துல காங்கோ அந்த இடத்துக்குள்ள ஹீரோ கிட்ட வந்துட்டு உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்க எடுத்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு கேட்டுக்கிட்டு இருக்க. நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேனே, எனக்கு நிறைய கிடைச்சிச்சு போதுன்னு தான் சும்மா இருக்கேன். ஹீரோ கிட்ட வெளியாட்கள் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் வாரி போட்டுட்டு சீக்கிரம் கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. கையில 2 சவுப்பட்டி ஓபன் ஆக ஆரம்பிக்குது. 2 சவுப்பட்டில இருந்து வரக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஃபேட்டிக்கும் காங்குக்கும் போய் சேருது, ஹீரோக்கு வந்து சேரல. இது என்னோட இம்மோர்டல் ஆராக்காக வா, இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. உள்ளுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான ஆட்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தோட சிரிச்சுக்கிட்டு ட்ரெஸ் எடுக்க வந்துட்டு இருக்க. ஒருத்தனுக்கும் என்ன அந்த இம்மோர்டல் சீட் கூப்பிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ள போய் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ நான் தான் முன்னாடி வந்தேன், ஆனா இந்த இடம் எனக்கு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒருவேளை எனக்கு ரியல் ட்ரெஷர் கிடைச்சதுனால அது எனக்கு கிடைக்கலையோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு ட்ரெஷரும் கூப்பிடல, அதனால நானே வலுக்கட்டாயமா ஓபன் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒருத்தன் அந்த இடத்துக்குள்ள இருந்து சவுப்பட்டியை ஓபன் பண்றான். அந்த சவுப்பட்டியும் ஓபன் ஆகுது. அடுத்த நிமிஷமே உள்ளுக்குள்ள இருந்து வரக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட் எனர்ஜி அந்த இடத்துக்குள்ள அவனை சுத்தமா எரிச்சு சாம்பலாக்கிடுது. அடுத்த நிமிஷம் அந்த சவுப்பட்டியை மூடிடுது. இதை பாக்குற ஹீரோ இது கொல்லலாம் கூட செய்யுமா வலுக்கட்டாயமா திறந்தா, இது நம்மள அந்த மாதிரி எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரையுமே அது வெடிச்சு செதற விட்டுக்கிட்டு இருக்கு. திறந்துட்டாலும் சிலர் இறந்துருவாங்க. அதுக்கான காரணத்தை இப்பதான் சொல்றா. இம்மோர்டல் எனர்ஜி ஒன்னாச்சு யாராவது ட்ரெயின் பண்ணி இருக்கணும். ஒரு இம்மோர்டல் ஆரா கூட இல்லாத யாருமே இந்த ட்ரெஷர்ஸ் அடைய நினைக்க கூடாது. அப்படி அடைய நினைச்சாங்களா அவங்களுக்கு இதான் கதி அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஷீஹி ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிடுறான். அந்த இம்மோர்டல் சீடை கை வைக்க போக ஹீரோ வேணாம் அப்படின்னு தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் அந்த இம்மோர்டல் சீட் ஷீஹியோட உடம்புக்குள்ள போயிடுது. அப்புறம் தான் பார்த்தா தெரியுது ஷீஹிக்கும் அந்த இடத்துக்குள்ள இம்மோர்டல் ஆராக்கள் இருக்கு. ஷீஹி கிட்டயும் அப்ப இம்மோர்டல் ஆரா இருக்கா, எனக்கு இந்த விஷயம் தெரியாம போயிடுச்சு. அவன் இத்தனை நாளா வெளியே காமிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சைட்ல இருந்து ஒரு பொட்டி ஓபன் ஆகி ஹீரோ கிட்ட வர. ஹீரோ அதை பிடிக்க போகும்போது எப்பவும் போல திரும்பியும் தப்பிச்சு அந்த இடத்துக்குள்ள ஸ்வாட் வேலையை சேர்ந்தவங்க கிட்ட போகுது. ஸ்வாட் வேலையை சேர்ந்தவங்க கிட்ட அது போன அடுத்த நிமிஷமே அதை ஹீரோ சைட்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். சும்மா விடுவானா, மக்கள் அடிமைப்படுத்த நினைக்கிற உனக்கு எதுக்குடா ட்ரெஷர் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள மின்னல் வேகத்துல வர ஹீரோனோட பயத்துல ஒரு டிக்கர் டேமேஜ் பார்த்தாதுன்னு ஹீரோ அடிச்சடி அந்த இடத்துக்குள்ள இருந்து பயங்கரமான காயத்தை ஏற்படுத்துது. ரொம்பவே கோவத்துல இருக்கான். கிடைச்ச ட்ரெஷரையும் கிடைக்க விடாத பண்றா அப்படின்ட்டு ஹீரோ அதை எடுக்க போக பட் அது அந்த இடத்துக்குள்ள இருந்து மறைஞ்சிடுது. கிடைச்சும் இழுக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ கடுப்பாகிட்டு இருக்கும்போது அந்த 6 கிரவுன் கிங் அதை எடுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். ஸ்வாட் வேலையை சேர்ந்தவன அந்த இடத்துக்குள்ள அவனை ஃபாலோ பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் நீங்க இந்த இடத்துக்குள்ள இருந்து வெளியே போக விட மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு யாருமே சவப்பட்டியை வலுக்கட்டாயமா ஓபன் பண்ணுவாங்க. ஹீரோ சவப்பட்டியை வலுக்கட்டாயமா அந்த இடத்துக்குள்ள இருந்து எடுத்துறான். அதை எடுத்து அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ நீங்க வெளியே போக முடியாதுன்னு தூக்கி வீச அப்படி அவனுங்க தப்பிச்சறானுங்க. ஹீரோ போட்டது கொஞ்சம் குறி மிஸ் ஆகி போச்சு. கிரவுன் கிங் அந்த இடத்துக்குள்ள இருந்து பறந்து போய்கிட்டே நான் இந்த முறை உன்னை சும்மா வேற எனக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு, அடுத்த முறை கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்னு போய்கிட்டு இருக்கேன். உன்னை முதல்ல போக விட்டாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு பொட்டி எடுத்து போட்டுக்கிட்டே கிளம்பிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஹீரோவை பார்த்துட்டு மின்னல் வேகத்துல கிளம்ப ஆரம்பிக்கிறானுங்க. அதனா முன்னாடி இருந்தா அந்த வாயில விட்டு வெளியே வந்துற மேல பார்த்தா போர்ட்டல் இருந்து எக்கச்சக்கமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. என்னடா சத்தம் அப்படின்ட்டு தலையை தோஞ்சு பார்த்தா மேல டிராகன் இருக்கு. டிராகன் கிளான சேர்ந்தவங்களா ரொம்பவே நல்லது, ஹுவாங் இந்த இடத்துக்குள்ளதான் இருக்கான், அதோ வந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள அவன் தப்பிச்சு ஓடிடுறான். அவன் சொல்லிட்டு போன அடுத்த நிமிஷம் அந்த இடத்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஸோட மொத்தமா வெளியே வந்து இறங்குறான். இது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்குள்ள 10 கிரவுன் கிங் நிறைய பேர் இருக்கு. அந்த அரேனாவை சுத்தி ஒரு பெரிய பேரியர் ஒன்று உருவாக ஆரம்பிக்குது. திடீர்னு என்னடா பேரியர் உருவாகுது, ஒருவேளை இம்மோர்டல் அரேனா ஹீரோவை பாதுகாக்கிறதுக்காக இந்த இடத்துக்குள்ள இந்த பேரியர் உருவாக்குதான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துதான் அந்த பேரியருக்கு நடுவுல இருந்து ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆகுது. வெளியாட்கள் எல்லாருமே உள்ளுக்குள்ளார வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கான எங்களோட மெயின் டார்கெட் அது ஹுவாங் தான். இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய மத்த எல்லாருமே தப்பிச்சு ஓடிடுங்க. வாயிலுக்குள்ள போயிட்டு யார் யாரெல்லாம் ட்ரெஷர் எடுத்துட்டு வந்தீங்களோ ட்ரெஷர்ஸ் எல்லாத்தையும் மரியாதையா ஒப்படைச்சிருங்க, உங்களையும் விட்டுறோம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து சும்மா இருப்பானா, கிளட்டு பாலுவலா உங்களுக்கு இந்த போட்டியில கலந்துக்க தகுதி கிடையாது, இந்த இடத்துல வந்து நிக்க தகுதி கிடையாது, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ என்ன வந்து மிரட்டிக்கிட்டு இருப்ப, ஐஎஸ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துக்கு உங்க இஷ்டத்துக்கு பண்ணுவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கறதோட இந்த எபிசோட முடிச்சு விட்டுறாங்க. எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சம்
பட்சத்துக்கு மறக்காம அதை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிடுங்க. வீடியோல ஏதாவது டவுட் அண்ட் மிஸ்டேக் அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சிச்சுனாலும் மறக்காம அதையும் என்கிட்ட சொல்லிட்டு போயிடுங்க. சரி ஓகே கேஸ், பலவலன்னு பேசிக்கிட்டு இருக்க விருப்பப்படல. இந்த ரெனகேடுன்ட்டு அடிக்கடி ஃப்ரண்ட்ல டைட்டில் மட்டும் சொல்றல, அதை என்னால கொஞ்சம் மாத்திக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால உள்ள வரதுக்கு முன்னாடி தம்ப்நெயில பாத்துக்குங்க. தம்ப்நெயில என்ன அனிமே இருக்கோ அந்த அனிமே தான் நான் போட போறேன்னு அர்த்தம். சரி ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் பை गाइस.